ஒரு ஃபவுண்டர் வந்து பெருமையாக சொல்கிறாரு, மந்த்லி 20 லட்ச ரூபா எனக்கு ரெவன்யூ டேர்ன் ஓவர் அப்படிங்கிறார். எல்லாரும் இம்ப்ரெஸ்டு. 20 லட்ச ரூபா, அப்பா! ஃப்ரெண்ட்ஸ் இம்ப்ரெஸ்ட், ஃபேமிலி இம்ப்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராம் இம்ப்ரெஸ்ட், பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியுது. பட் ஒரே ஒரு கேள்வி, ரெவன்யூ ஓகே, ப்ராஃபிட் எவ்வளோ? அப்போ ஒரு சைலன்ஸ் வரும். ஏன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாம் நிறைய ப்ராஃபிட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய மணி லூஸ் பண்ணிட்டு கூட இருக்கும். அது ஒரு டேஞ்சரஸான விஷயம், நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் யோசிக்கிறது இல்லை. நான் அட்வொகேட் ரிச்சஸ், பிஸ்னஸ் லீகல் அட்வைசர். நிறைய ஃபவுண்டர்ஸ்க்கு சேல்ஸை பற்றி, ரெவன்யூ பற்றி, ஆர்டரு, டேர்ன் ஓவர், எவ்வளோ வளரும், எவ்வளோ க்ரோத் அப்படின்னு பேச பிடிக்கும். ஏன்னா சைக்காலஜியில் அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, பெரிய நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஃபீலை கொடுக்குது. ஆனால் கமர்ஷியலாக நீங்கள் பார்க்கும்போது ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான விஷயம். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லவே மாட்டாங்க, டேர்ன் ஓவரை பற்றி மட்டும் பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் வந்து 1 கோடி ரூபாய் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் ரெண்ட்டு, சேலரி, மார்க்கெட்டிங், டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, இன்வென்ட்ரி, ஆப்ரேஷனல் காஸ்ட்டு, இந்த ப்ராஃபிட் உண்மையிலேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் வருதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அண்ட் சம்டைம்ஸ் அந்த டேர்ன் ஓவரில் அவங்களுக்கு நெகட்டிவ் ப்ராஃபிட் கூட இருக்கலாம். ஸோ கமர்ஷியலாக சொல்லும்போது ரெவன்யூ வந்து உள்ள பிஸ்னஸ்க்குள்ளே வர்றது, ஆனால் ப்ராஃபிட்டுங்கிறது உள்ளே எவ்வளோ தங்குதுங்கிறது. இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி எடுத்துக்கோங்களேன். நான் உங்களுக்கு 2 பிஸ்னஸ் கொடுக்குறேன், பிஸ்னஸ் ஏ, பிஸ்னஸ் பி. பிஸ்னஸ் ஏக்கு ரெவன்யூ 1 crore, பிஸ்னஸ் பிக்கு ரெவன்யூ 25 lakhs. இதில் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ்னாலும் எடுத்துக்கலாம். எதை எடுப்பீங்க? நிறைய பேர் ஏ எடுத்துக்கலாம், சில பேர் பி, என்ன இவர் 25-1 அப்படின்னு சொல்கிறாருன்னு நினைக்கலாம். நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லையே. இப்போ பிஸ்னஸ் ஏக்கு ரெவன்யூ 1 crore, ஆனால் ப்ராஃபிட் வந்து 2 lakhs தான். பிஸ்னஸ் பிக்கு 25 lakhs தான் ரெவன்யூ, ஆனால் ப்ராஃபிட் 8 lakhs. இதில் யார் எஃபிஷியண்டாக பிஸ்னஸ் பண்ணுறா? பிஸ்னஸ் பி தான். ஸோ அவங்களோட ரெவன்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன 25 lakhs தான் வச்சுருக்காங்க ரெவன்யூ அப்படின்னு தோணும். ஆனால் ஆக்சுவலாக ஹெல்த்தியராக இருக்கிறது பிஸ்னஸ் பி தான். ஸோ நிறைய பேர் இதை நம்ம வெளியே இருந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இவங்களுக்கு நிறைய வருமானம் வருது, ஸோ இவங்க நிறைய லாபம் பார்க்குறாங்கன்னு நினச்சிருவோம். அப்படி கிடையாது. நிறையா வருமானம் வர்றதுக்கும் நிறையா லாபம் இருக்கிறதுக்கும் கம்ப்ளீட்டான வித்தியாசமான விஷயம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் ஒரு பிஸ்னஸ் சர்வைவ் ஆகிறதுக்கு கேஷ் ஃப்ளோ, ப்ராஃபிட்டபிலிட்டி, ஃபினான்ஷியல் டிசிப்ளின், மார்ஜின், இதெல்லாம் தான் காரணம். வெறும் ரெவன்யூவை மட்டும் நீங்கள் வச்சு முடிவு பண்ணக்கூடாது. ஒரு ஃபவுண்டர் ஒரு தடவை என்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த வருஷம் மட்டும் என்னோட ரெவன்யூ வந்து டபுள் ஆகிடுச்சு அப்படின்னு. டபுள் ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர் 40 lakhs ரெவன்யூ, இந்த இயர் 80 lakhs ரெவன்யூ அப்படின்னாரு. நான் வந்து ப்ராஃபிட் டபுள் ஆச்சா சார்? மார்ஜின் உங்களுக்கு எவ்வளோ உண்டு உங்கள் பிஸ்னஸில்? டிப்பிக்கலாக மார்ஜின் உங்களுக்கு எவ்வளோ வந்தது சார் அப்படின்னு. அப்போ அப்படியே சிரிச்சுட்டு, ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சு தான் தம்பி செஞ்சுது அப்படின்னு சொன்னார். ஏன்னா உங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம், நம்ம பெரிய ரெவன்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுல சந்தோஷம். ஆனால் க்ரோத் இருக்கிறனால மட்டுமே அது ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த க்ரோத்துங்கிறதே நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதா தானே இருக்கணும். சில சமயம் என்ன ஆகும்னா, நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய ஸ்டாஃப், நிறைய பிரான்ச், நிறைய இன்வெஸ்ட்ரி, நிறைய மார்க்கெட்டிங், ஸோ இதில் நீங்கள் உங்களை பெருசாக காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமும் உள்ளே வரும். இதுக்காக நாங்கள் வேற ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஃபவுண்டர் வந்து அவர் பிஸ்னஸ் நல்லா போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் காட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ப்ராஃபிட் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் வேறு ஒரு விஷயத்த சொல்லும். நீங்கள் இதுக்காக ஒரு வீடியோ நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம், நீங்கள் அதை பாருங்கள், லிங்க் அதில் கொடுத்துருக்கோம். சில பிஸ்னஸஸில் எப்படி இருக்கும்னா, அவங்க நிறைய கஸ்டமர்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய ஸ்டாஃப் வச்சுருப்பாங்க, நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க, இன்வென்ட்ரி நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க, மார்க்கெட்டிங் எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய எக்ஸ்பென்சஸாக கூட இருக்கும். இந்த வளர்ச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இவங்க நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பிஸ்னஸஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், பார்க்க பெருசாக தெரியும், ஆனால் ஃபினான்ஷியலாக அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணாமல் கூட இருக்குது. ரொம்ப யதார்த்தமான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பார்க்குறீங்க, போகும்போது ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது, ஃபுல் க்ரௌடு. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபுல்லு, டேபிள் ஃபுல்லு, ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. வெளியேருந்து நம்ம என்ன யோசிப்போம், பா நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் உள்ளே அவங்களுக்கு என்னென்ன இருக்கலாம், ரெண்ட் எவ்வளோ கட்டுறாங்க, ஸ்டாஃப் சேலரி எவ்வளோ, ஃபுட்டு வேஸ்டேஜ் ஆகுதா, ஸ்விக்கி கமிஷன் எவ்வளோ, ஜொமேட்டோ கமிஷன் எவ்வளோ, எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் எவ்வளோ, லோன் இஎம்ஐ எவ்வளோ, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ க்ரௌட் இருக்கிறத மட்டும் பார்த்து ப்ராஃபிட் இருக்குன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. ஏன்னா சில சமயம் குவைட் ரெஸ்டாரண்ட் சர்வே ஆகும், அந்த ரெஸ்டாரண்ட்டில் பெருசாக க்ரௌட் இருக்காது, ஆனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும், லாபம் நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இனிஷியலாக முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஃபவுண்டர்ஸ் வந்து வெறும் ரெவன்யூவை மட்டும் பார்த்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ்லேயே இருக்கக்கூடிய ஓனருக்கு தான் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வருமானம் வருதுன்னு தெரியும். இந்த ரெவன்யூ இல்லூஷன், அதாவது நமக்கு ரெவன்யூ இருக்குது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மைண்ட் செட்னால நிறைய ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு கூட உருவாகும். ஏன்னா நிறைய ஃபவுண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெவன்யூவோடைய நம்பர்ஸை வச்சு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. எவ்வளோ லாபம் நமக்கு வருதுங்கிறத வச்சு கமிட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க, ரெவன்யூவை வச்சு லீகல் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க.
உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஆஃபீஸு, நிறைய எம்ப்ளாயீஸு, நிறைய பிரான்ச்சு, நிறைய லோனு, நிறைய இன்வென்ட்ரி, இதெல்லாம் ஒரு ரெவன்யூவை வச்சு மட்டும் முடிவெடுத்துருவாங்க. ஆனால் ப்ராஃபிட் மார்ஜின் வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கமிட்மெண்ட்லாம் நமக்கு பிரச்சனை. ஏன்னா எப்போவுமே நீங்கள் ஒரு கம்பெனி டிசிஷனை எடுக்கும்போது ஃபினான்ஷியலாக உங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்குது, உங்கள் கையில் எவ்வளோ இருக்குதுன்னு நினச்சி நம்ம அதை வச்சு தான் முடிவெடுக்கணும். ஏன்னா இந்த எமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டில் இவ்வளோ வருமானம் வந்துருச்சு, ரெவன்யூ வந்துருச்சு அப்படின்னு முடிவெடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லோன் ஆப்ளிகேஷன் வச்சுருப்போம், வெண்டார்ட்ட பேமெண்ட் வச்சுருப்போம், எம்ப்ளாயிகிட்ட சேலரி கொடுக்கணும், கான்ட்ராக்சுவலாக கமிட்மெண்ட் கொடுத்துருவோம். அண்ட் லீகலாக இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நமக்கு ப்ராஃபிட்டே இல்லாமல் நமக்கு அப்புறம் பணத்துக்கு எங்கே போகிறது அப்படிங்கிற கேள்வி வரும். இதனால தான் சில பிஸ்னஸஸ் வந்து சீரியஸான கேஷ் ஃப்ளோ க்ரைசிஸில் வந்து மாட்டுவாங்க, டிஸ்பைட் அவங்களுக்கு நிறைய ரெவன்யூவும் இருக்கும். அதனால் ரெவன்யூ நிறையா வந்துருச்சு அப்படின்னு எக்ஸைட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபவுண்டர்ஸ் வந்து கேட்க வேண்டிய கேள்வி, என்னோடய லாபம் எவ்வளோ, என்னோடய கேஷ் ஃப்ளோ எவ்வளோ, எனக்கு எவ்வளோ மார்ஜின், ஒரு கஸ்டமரை நான் அக்யூர் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட், ஒருவேளை என்னோட ரெவன்யூ வந்து 20-30% குறைஞ்சிருச்சுன்னா நாளைக்கு எனக்கு என்ன ஆகும், இந்த பிஸ்னஸ் சர்வைவ் ஆகுமா? ஏன்னா கமர்ஷியலாக பார்க்கும்போது ரெவன்யூ வந்து பெரிய பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் தான் கொடுக்கும், ஆனால் ப்ராஃபிட் தான் உங்கள் பிஸ்னஸை எடுத்து கொண்டு போகும். இந்த அட்டென்ஷன் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் ஃப்ரேம் ஒர்க் வேணும் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் பற்றி, இந்த ரெவன்யூ கண்டுபிடிக்கிறது இல்லை பிஸ்னஸ் மாடல் கிளாரிட்டி பற்றினா ரிச்சஸ் ரெவன்யூ இல்யூஷன் கிட் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். மற்றபடியும் இந்த பிஸ்னஸ் லீகல் சீரீஸை முழுசாக பாருங்கள். அது வரைக்கும் அட்வொகேட் ரிச்சஸ் பிஸ்னஸ் லீகல் அட்வைசர் சைனிங் ஆஃப்.